க்ரோஷேட் போடுறது போல தான் இது. இப்போ அடுத்த ஸ்டிச்சு போடுறேன். ஊசியை உள்ளே விட்டாச்சு, ரன்னிங் நூல் மேலே எடுத்துட்டேன். 4 லூப் இருக்குது. முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கிறேன். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. இப்போ 3 ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு நமக்கு பேட்டர்னில் இருக்குது. இந்த யான்லலாம் இது போல் எக்ஸ்ட்ராவாக நூல் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் ப்ராஜெக்ட்கெல்லாம் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் வந்து இந்த யான்லேயே தான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச் போடுறேன். 4 லூப் கிடச்சாச்சு. முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை வெளியே இழுக்க போகிறேன். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. இதே போல் தான் மீதமாக இருக்கிற செயின் ஸ்டிச்சில் எல்லாத்துலேயுமே ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட்டுக்கும் 3 சிங்கிள் க்ரோஷேட் போடுறது மாதிரின்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்லேயே. 3 தடவை சிங்கிள் க்ரோஷேட் வந்திருக்கான்ட்டு பாருங்கள். இப்போ நான் போட்டிருக்கிறது இந்த 3 செயின் ஸ்டிச்சு அடுத்ததாக இருக்கிறது. இந்த ஸ்டிச்சில் இருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். கரெக்டாக 4 ஸ்டிச்சு போட்டிருக்கேன். இன்னும் 6 ஸ்டிச்சு போட்டு முடித்த பிறகு இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். 10 ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிருக்கேன். ஏற்கனவே போஸ்ட் பண்ண அந்த வீடியோவில் 4 செயின் ஸ்டிச்சை ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணி போட்டிருப்பேன். அப்படி போடும்பொழுது இது போல் நெருக்கமே வரல எனக்கு. அப்படியே எல்லா ஸ்டிச்சுமே வந்து அடுத்தடுத்து கேப் விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்டிச்சு பரவாயில்ல, இவ்வளோ நெருக்கமாக வந்திருக்கு. இப்போ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு 4 போட்ட செயினு. அப்போ இது ஒரு ஸ்டிச்சாக தான் நம்ம கவுண்ட் எடுக்கணும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 4 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவில் 4 செயின் ஸ்டிச் கவுண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேயே ட்ரிபிள் க்ரோஷேட் போட போகிறோம். அதுக்காக 2 தடவை ஊசியில் நூலை இது போல் சுற்றிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலே எடுக்கும் பொழுது 4 லூப் இருக்குது. முதல் 2 லூப் வழியாக எடுக்கிறேன். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை மேலே இழுக்கணும். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கணும். நான்